அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பயன்படுற மாரி ஒரு விஷயத்த குடுக்கணும்னு நெனச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். அப்படி என்ன எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நெறைய ஸ்டூடண்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீட் ஜேஇ கிராக் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, நெறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய மணி ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களான்றது எனக்கு தெரியல. அதுல என்னோட ஐடியா, அந்த நீட் ஜேஇ கிராக் பண்றதுக்கு நம்ம என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணா ஈஸியா கிராக் பண்ணலான்றத இந்த வீடியோல ரெக்கார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 டைப் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம். ஓகே, தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. இப்போ அதர் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்டேட்ல அந்த கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டுக்குன்னு தனியா சிலபஸ் கிடையாது. அவங்க சிபிஎஸ்இ சிலபஸை தான் அப்படியே நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தான் தமிழ்நாடுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சிலபஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுல நமக்கு தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. அப்போ தமிழ்நாடு சிலபஸுக்கு தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஓகேவா? மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ சிஸ்டம் நமக்கு இருக்குது. அப்போ சிபிஎஸ்இ சிஸ்டம் அண்ட் இந்த 2 சிலபஸ் நமக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதில் தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்குது. இந்த மூணையும் நான் என்ன பண்ணுறேன், 3 சிஸ்டமாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த 3 சிஸ்டத்தில் யார் நீட் ஜேஇ ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, 90% ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸால் தான் கிராக் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது கம்ப்ளீட்டாக தப்பான ஐடியா. யாரால கிராக் பண்ண முடியும்னு வச்சிங்கன்னா, தமிழ்நாடு சிலபஸ் ஃபாலோ பண்ணுறவங்க தான் கிராக் பண்ண முடியும். ஏன் நான் சொல்கிறேன் பாருங்க, நான் எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சிபிஎஸ்இ சிலபஸ் எடுத்துப்போம். சிபிஎஸ்இ சிலபஸில் கெமிஸ்ட்ரியில் 11th ஸ்டாண்டர்டில் 9 சாப்டர்ஸ் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டில் 10 சாப்டர் இருக்குது. மொத்தமாக 19 சாப்டர் தான் நமக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் நீட் ஜேஇ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் 29 சாப்டர் கொடுத்துருப்பாங்க. இல்லை சார், அந்த 29 சாப்டரை கம்பைன் பண்ணி இங்கே 19 சாப்டராக கொடுத்துருப்பாங்க. அப்படி கிடையாது. நீட் ஜேஇ சிலபஸில் சாலிட் ஸ்டேட் இருக்கும், ஆனால் இங்கே இருக்காது. சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்காது. அங்கே பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும், இங்கே இருக்காது. சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்காது. எஸ் பிளாக் எலமெண்ட் அங்கே இருக்கும், இங்கே நமக்கு இருக்காது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 சாப்டர் நமக்கு இல்லை. சிபிஎஸ்இ சிலபஸில் 10 சாப்டர் இல்லை. அப்போ சிபிஎஸ்இ சிலபஸ் படிக்கிறவங்க எப்படி நமக்கு நீட் ஜேஇ கிராக் பண்ண முடியும்? பாசிபிலிட்டிஸே கிடையாது. அவங்க அந்த 10 சாப்டர் லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ப்ரைவேட் ஸ்கூலுக்கு, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டுக்கு ஏதாவது அவங்க கோச்சிங் போயே ஆகணும். ஓகேவா? அப்போ சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கே நமக்கு ஃபீஸ் அதிகம். அது போக அவங்க ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டுக்கும் போனால் மட்டும்தான் கிராக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே நீங்கள் தமிழ்நாடு சிலபஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற 29 சாப்டரும் இங்கேயும் இருக்குது. இல்லை சார், இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாப்டரை பிரித்து 2-3 கொடுத்துருப்பாங்க. அப்படி கிடையாது. அங்கே இருக்கிற சாலிட் ஸ்டேட் இங்கேயும் இருக்குது, அங்கே இருக்கிற பி பிளாக் எலமெண்ட்ஸ் இங்கேயும் இருக்குது, அங்கே இருக்கிற ஹைட்ரஜன் சிலபஸ் இங்கேயும் நமக்கு இருக்குது. அப்போ நீட் ஜேஇ சிலபஸ் எது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிலபஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகுது. மற்ற ஸ்டேட்லலாம் சிபிஎஸ்இ தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸ் பெர்ஃபெக்டாக நீட் ஜேஇ கூட நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி நீட் ஜேஇக்கு எவ்வளோ கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட் இங்கே இருக்குது. நீங்கள் சிபிஎஸ்இ புக்கை பார்க்கும்போது தமிழ்நாடு சிலபஸோட மெட்ரிகுலேஷன் புக் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஓகேவா? அந்த 4 புக்கு இருக்கும். 11th 2 வால்யூம், 12th 2 வால்யூம், எல்லாமே பெருசாக இருக்கும். கண்டென்ட் எல்லாமே நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் தமிழ்நாடு சிலபஸை படிச்சிங்க அப்படின்னா, நீட் ஜேஇ கிளியர் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. நான் யாருக்கு மோர் ப்ரிஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் கூட கொஞ்சம் புரியாமல் மக்கப் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மீடியத்தை பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணுறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நான் இங்கிலீஷ் மீடியம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் நமக்கு மினிமம் வேணும் இல்லையா? முன்ன இப்போலாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு எஜுகேட்டடாக தான் இருக்கிறாங்க. இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்டூடெண்ட்டுமே கொஞ்சம் அவேராக தான் இருக்கிறாங்க. அப்போ தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ, அப்போ தமிழ்நாடு சிலபஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிலபஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. சிபிஎஸ்சிக்கும் சக்ஸஸ் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அவங்க அடிஷனலாக கோச்சிங் சென்டர் அது இது போய் தான் நமக்கு கிளியர் பண்ணுறாங்க. மெட்ரிகுலேஷன் அப்போ நீங்கள் சார் மெட்ரிகுலேஷன் மோர் பாசிபிலிட்டிஸ் சொல்கிறீங்களே, ஆனால் யார் கிராக் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் தமிழ்நாடு சிலபஸில். ஓகேவா? அப்போ நம்ம இப்போ உடனே நம்ம அந்த எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம மாற்ற முடியாது. அது பெரிய ஸ்டோரி, நமக்கு அது பின்னாடி வருவோம். ஆனால் நான் ஒரு எவிடன்ஸ் கொடுக்க முடியும். என்ன எவிடன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பீட்டர் எழுதுறாங்க இல்லையா, அந்த ரிப்பீட்டரில் சக்ஸஸ் ரேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ்நாடு சிலபஸ் ஃபாலோ பண்ணுறவங்க தான்.
நமக்கு ரிப்பீட்டர் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் ரிப்பீட்டர் எழுதுவாங்க, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் ரிப்பீட்டர் வந்து எழுதுவாங்க. அதில் வந்து சக்ஸஸ் ரேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிலபஸ் படிக்கக்கூடிய மெட்ரிகுலேஷனும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான் சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது அந்த தமிழ்நாடு சிலபஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வந்து நம்ம திங்க் பண்ணுறது, எப்படி குயிக்காக ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் தேவைப்படுது. அதை நம்ம என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு சிலபஸ் ஃபாலோ பண்ணுறவங்களாம் 1 இயர் ஏதாவது கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்க, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து கிராக் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், தமிழ்நாடு சிலபஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் நமக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து கொடுத்தாங்க, அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அதுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ நீட் ஜேஇ சக்ஸஸ் ரேட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிலபஸை ஃபாலோ பண்ணுறவங்க தான். பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் அதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்குமா, இல்லை அவங்களுக்கு வந்து தேவையான பொட்டன்ஷியல் வந்து இருக்குமான்னு தெரியல. ப்ரைவேட் ஸ்கூலில் ஏற்கனவே ஒர்க் லோடு வந்து அதிகம். இது வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்க நீட் ஜேஇ கிளியர் பண்ண முடியாது, சிபிஎஸ்சி படிக்கிறவங்க தான் நீட் ஜேஇ கிளியர் பண்ண முடியும்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறாங்க. அது அப்படியே விட்டுறலாம், எதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லோடு வந்து எடுக்கணுமா அப்படின்னு வந்து நமக்கு வந்து திங்க் பண்ணுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ நஷ்டம் நினச்சி பாருங்கள். ஈஸியாக நீட் ஜேஇ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே கிளியர் பண்ண முடியும். அவங்களுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ்க்கு நிறைய கொஸ்டின் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களே நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ண முடியும். அப்போ எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா 0 எக்ஸ்பென்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூலு ஃப்ரீ. நமக்கு கொஸ்டின் பேப்பர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த செலவுமே இல்லாமல் நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ணிடலாம். இல்லை சார் கொஞ்சம் மெட்ரிகுலேஷன் கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்கூலில் போனால் கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கும், அங்கே டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வந்து எஃபெக்ட் போடுவாங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டத்தை வந்து அவங்களால கொண்டு வர முடியும், தனியாக ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரைவேட் ஸ்கூல்லேயே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சிபிஎஸ்சி நோக்கி மூவ் பண்ணுறாங்க. சிபிஎஸ்சியில் 19 சாப்டர் ஸ்கூலில் படிக்கணும், மீதி 10 சாப்டர் கோச்சிங் சென்டர் வந்து போகணும். சிபிஎஸ்சி வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகம், அப்போ ப்ரைவேட் கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸ் அதை விட அதிகம். அது போக நம்ம என்ன பண்ணோன்னா ப்ரைவேட்டாக 1-to-1 டியூட்டரும் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போது ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்கிறோன்னு பாருங்கள். அதை திங்க் பண்ணுங்கள், நீங்கள் சரியான சிஸ்டத்தை வந்து கரெக்டாக நோட் பண்ணுங்கள். அப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணால் அதோட சிலபஸ் வந்து பார்க்கணும். எந்த பேரண்ட்ஸாவது நீங்கள் வந்து சிலபஸை பார்க்குறீங்களா, நீட் ஜேஇக்கு என்ன சிலபஸ் இருக்குது, சிபிஎஸ்சிக்கு என்ன சிலபஸ் இருக்குது, தமிழ்நாடுக்கு வந்து என்ன சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேசிக் திங்ஸே நீங்கள் பார்க்காம எல்லாரும் ஒரு பக்கம் ஓடுறாங்கன்னா நீங்கள் அதே பக்கம் தான் நீங்கள் ஓடுறீங்க. நீங்கள் திங்க் பண்ணி உங்களுக்கு வந்து எது பெட்டர், சிம்பிளாக அச்சீவ் பண்ண விஷயத்தை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவாக திங்க் பண்ணி ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம்.